ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்க மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 பெரிய வெங்காயம் வந்து நல்ல மெல்லிஸாக நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு மல்லி இலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பவுலில் 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு அதையும் இது கூட சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி லெமனை வந்து புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக ரெடி பண்ணி எடுத்துருங்க. இன்னொரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தில் வந்து உப்பு சேர்க்கல, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்தா தண்ணி விட்டுரும், அதனால் வந்து லாஸ்ட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உருண்டை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை வந்து அந்த மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்னதாக உருண்டை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நல்ல சூடான ஆயிலில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். நல்ல உள்ளாடி வந்து உருளைக்கிழங்கு, வெளியே வெங்காயம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.